வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைதிலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை நீடிக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இரவு முழுவதும் தொடர் கனமழை, புதுச்சேரி மற்றும் சென்னை உள்பட 6 மாவட்டங்களில் விடுமுறை. முல்லைப் பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீர் தேக்கலாம், கண்காணிப்பு குழு தலைவர் நாதன் தகவல். இணக்கமான வளர்ச்சி, பருவநிலை பாதுகாப்பு, பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஒபாமா உறுதி. வங்கக்கடலில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தமிழகத்தில் இன்றும் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் அருகே நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வுநிலை மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இன்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி வரையிலும் ஆங்காங்கே மிதமானது முதல் கனமழை வரை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மாநகரிலும் புறநகர் பகுதிகளிலும் நேற்று மாலை தொடங்கிய மழை இரவு முழுவதும் விட்டுவிட்டு தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. இன்று காலையிலும் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இரவில் கிண்டி, வடபழனி, எழும்பூர், தியாகராய நகர் உள்பட மாநகர் பகுதிகளிலும் தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகள், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் விடிய விடிய பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான இடங்களிலும் சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியே காட்சியளிக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. தற்போது அந்த வெள்ள நீரானது வடிய தொடங்கியுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மீண்டும் அதே போன்ற வெள்ளம் ஏற்படுமோ என்ற அச்சத்திலேயே பொதுமக்கள் உள்ளனர். போன தரம் பெஞ்ச மழையிலேயே சென்னை ஒரு வழியாக ஆயிடுச்சு சார். இந்த மேட்லி ரோட் சப்வே வழியாக தான் நாங்கள் வந்துட்டு போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த பக்கம் ஏறி இறங்க முடியாமல் திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியல. டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். இந்த பக்கமும் போக முடியாத அளவு தண்ணி நிற்குது. மழை எங்களை ரொம்ப படுத்தி எடுக்குது சார். லாஸ்ட் வீக் பெஞ்ச மழை அப்போவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடில் தண்ணி பூந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கு எல்லா இதுலேயும் பள்ளமான இருக்க இடத்துலலாம் ரொம்ப இன்னும் தண்ணி அதிகமாக போயிருந்தது. இடுப்பளவு வரைக்கும் ஃபுல்லுமே வீடெல்லாம் முழுகி போயிடுச்சு. இந்த இடமும் மழை பெஞ்சாலும் அதே மாதிரி ஆகுமான்னு எல்லாம் பயத்தோடு தான் இருக்காங்க. கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாகவே சென்னை மக்களை இந்த கனமழை வாட்டி வதைத்து வருகிறது. எப்பொழுது இந்த மழை விடும், மீண்டும் எப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. வேந்தர் செய்திகளுக்காக கிண்டியிலிருந்து எஸ் விக்னேஷ். கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார். இதேபோல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக டிசம்பர் 2ஆம் தேதி வரை நடக்கவிருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த தேர்வுகள் நடத்தப்படும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தாண்டவன் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதேபோல் சென்னை அண்ணா பல்கலைக்கழகமும் சென்னை மாநில கல்லூரியும் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மீண்டும் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அண்மையில் தொடர்ந்து பெய்த வரலாறு காணாத கனமழையால் பல இடங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன. மக்களும் பெரும் அவதிக்கு ஆளாகினர். இந்நிலையில் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மீண்டும் தொடர்மழை பெய்ய தொடங்கியது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நகரின் முக்கிய வீதிகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இரவிலும் இன்று அதிகாலை தொடங்கி காஞ்சிபுரம் நகர் பகுதி மற்றும் செங்கல்பட்டு, உத்திரமேரூர், திருக்கழுங்குன்றம், கல்பாக்கம், மாமல்லபுரம், தாம்பரம், ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது.
திருவள்ளூரில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு முதல் காற்றுடன் கூடிய தொடர் கனமழை பெய்து வருகிறது. திருத்தணி, பள்ளிப்பட்டு, திருநின்றவூர், ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், பூந்தமல்லி, பொன்னேரி உள்பட பல்வேறு இடங்களிலும் பலத்த மழை கொட்டி வருகிறது. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் வெளியே செல்ல முடியாமலும் வாகனங்களை இயக்க முடியாமலும் அவதி ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திரத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பிச்சாட்டூர் அணையிலிருந்து நேற்றிரவு முதல் வினாடிக்கு 2600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. ஆரணி ஆற்றில் இன்று அதிகாலையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஆரணி ஆற்றின் கரையோர கிராமங்களான ஆரணி, பெரியபாளையம், பெரும்பேடு உள்பட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஆற்றின் அருகே வேடிக்கை பார்க்க யாரும் செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரியலூரிலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பகலும் இரவும் தொடர்ந்து கனமழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பி வருகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாள்களாக அரியலூர், ஜெயங்கொண்டம், திருமானூர், செந்துறை உள்பட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அரியலூரில் நேற்று பிற்பகல் தொடங்கி இரவு முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருந்ததால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். மாவட்டத்தில் உள்ள 69 பெரிய ஏரிகளில் இதுவரை 57 ஏரிகள் நிரம்பிவிட்டதால் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விடிய மழை, எங்களால் வண்டி ஓட்ட முடியல. வண்டி எடுத்துகிட்டு போனாலும் ரோடு பள்ளம் எதுவும் தெரியல. அந்தளவுக்கு தண்ணி ஓடுது. ரோடு சுத்தமாக சரியில்லை. எங்கே போனாலும் குண்டும் குழியுமா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ரோடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. மழை வெள்ளத்தால் அண்மையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் பலத்த மழை பெய்து வருகிறது. கடலூர், ஆலப்பாக்கம், புதுச்சத்திரம், சிதம்பரம், வடலூர், விருதாச்சலம் உள்பட பல பகுதிகளில் நள்ளிரவு முதல் தொடர் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. மீண்டும் கனமழை பெய்வதால் தாழ்வான பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் முந்தைய வெள்ள பாதிப்பிலிருந்தே இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் தற்போதைய மழையால் மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடலூர் மாவட்டத்தில் துறைமுகம், தாழங்குடா, தேவனாம்பட்டினம், பரங்கிப்பேட்டை உள்பட 30க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் படகுகள் அனைத்தும் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நேற்று காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்றிரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை இயக்குவதிலும் மக்களும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மத்திய நீர்வளத்துறையின் அனுமதி பெற்று முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்தலாம் என்று முல்லைப் பெரியாறு கண்காணிப்பு குழு தலைவர் LAV நாதன் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணைப்பகுதிகளில் பொறியாளர் நாதன் தலைமையிலான குழுவினர் நேற்று தங்களுடைய வழக்கமான ஆய்வுப் பணிகளை தொடங்கினர். அணைப்பகுதியில் மழை அளவு, அணையின் நீர்மட்டம், நீர்க்கசிவு தன்மை, உறுதித்தன்மை உள்ளிட்டவை பற்றி குழுவினர் ஆய்வு செய்தனர். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய நாதன், முல்லைப் பெரியாறு அணை தற்பொழுது வலுவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய நீர்வளத்துறை அனுமதி பெற்று அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் நாதன் குறிப்பிட்டார். 152 அடி பேச்சுக்காக சொல்லிவிடலாம். 152 அடின்னு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இந்த டேமுடைய ஸ்ட்ரென்த் அது பரிசீலனை செய்து அதுக்கப்புறம் தான் 152 அடி உயரத்தை பற்றி பேசப்படும். பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவிலும் 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல், டீசல் விலைகளை இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இதன் அடிப்படையில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 58 காசுகளும், டீசல் விலையை லிட்டருக்கு 25 காசுகளும் குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது.
வளர்ச்சியும் பருவநிலை பாதுகாப்பும் ஒரு சேர நடைபெற வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐக்கிய நாடுகள் அவையின் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சு நடத்தினர். இந்த பேச்சில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இணைந்த சமமான அளவிலான வணிக மேம்பாடுகள் பற்றி இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர். இருதரப்பிலும் உயர் அலுவலர்களும் பங்கு பெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் பிரதமர் மோடியும் அதிபர் ஒபாமாவும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். வளர்ச்சியும் சூழல் பாதுகாப்பும் ஒரு சேர நடைபெறும் என்று உறுதிபட தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி பருவநிலை மாற்றம் தொடர்பான தன்னுடைய பொறுப்புகளை இந்தியா செவ்வனே நிறைவேற்றும் என்றும் குறிப்பிட்டார். भारत के पास जो अपेक्षाएं हैं, जो जिम्मेवारी भारत की है, वो भारत पूरी तरह निभाएगा और विश्व के सभी देश भारत जिस तेजी से प्रकृति के अनुरूप विकास और एनवायरनमेंट को साथ लेकर के चलने की दिशा में काम कर रहा है, उसमें पूरा सहयोग मिलेगा. இந்தியா வளர்ச்சி பெறும் என்றும் வறுமையை வெல்லும் என்றும் அமெரிக்க அதிபர் ஒபாமா குறிப்பிட்டார். பருவநிலை மாற்றம் என்பது மிகவும் அவசரமாக கவனிக்கப்பட வேண்டிய அச்சுறுத்தல் என்பதை தாமும் மோடியும் ஒப்புக்கொண்டதாகவும் ஒபாமா தெரிவித்தார். I am proud that after our meeting here, we're going to be attending what we're calling Mission Innovation, which is a groundbreaking new public-private initiative that will accelerate the pace at which we can develop and deploy clean energy that's affordable to populations around the world. உலகில் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் முன்னேற வளர்ந்த நாடுகள் அனுமதிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாரிஸில் நடைபெறும் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐக்கிய நாடுகள் அவையின் உச்சி மாநாட்டில் பேசிய அவர் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா தன்னுடைய கார்பன் வெளியேற்றத்தை 35% அளவிற்கு குறைக்கும் என தெரிவித்தார். மேலும் 2022ஆம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியும் 40% உயர்த்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். 125 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இன்னும் 30 கோடி பேர் எரிசக்தி கிடைக்காமல் இருப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அதற்கான இடத்தை வளர்ந்த நாடுகள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். It is not just a question of historical responsibility. They also have the most room to make the cuts and make the strongest impact. And climate justice demands that with the little carbon space we still have, developing countries should have enough room to grow. பிரான்சில் ஐக்கிய நாடுகள் அவையின் பருவநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி நிகழ்ச்சிகள் முடிந்த பின் இன்று அதிகாலை பாரிஸிலிருந்து தனி விமானம் மூலம் புதுதில்லி புறப்பட்டார். தொடரும் கனமழை, பாலங்கள், பயிர்கள் நாசம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தருமபுரி மாவட்டத்தில் நேற்றிரவு பரவலாக சாரல் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலையிலிருந்து விட்டு விட்டு சாரல் மழை பெய்தது. இரவிலும் சாரல் மழை தொடர்ந்தது. இந்த மழையால் இதமான சூழல் நிலவியதுடன் குடிநீர் பிரச்சினையும் தீரும் என்பதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். எனினும் சில இடங்களில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்திருப்பதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள மலைப்பகுதிகளில் காட்டாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தொண்டமாந்துறை தழுதாழை சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக வேப்பந்தட்டை பகுதியில் உள்ள கோரையாறு, மலையாப்பட்டி, கொட்டாரங்குன்று உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் இருந்து வரும் தண்ணீர் காட்டாறுகளில் வெள்ளமாக பெருக்கெடுத்து செல்கிறது. தொண்டமாந்துறையில் இருந்து தழுதாழை செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் கரைபுரண்டு செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இந்த பகுதியில்
தரைப்பாலங்கள் முழுகும் அளவுக்கு தண்ணீர் செல்கிறது. தரைப்பாலங்களை எல்லாம் மேம்பாலங்களாக மாற்றித்தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் அறுவடை பணிகளை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் 2 நாள்களாக பெய்த கனமழை பல மணி நேரம் நீடித்தது. இதன் காரணமாக ஒரு சில சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டது. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் 2 இடங்களில் பாறை உருண்டு விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல உதகை மஞ்சூர் சாலையில் குந்தா அருகே மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்னூர் மற்றும் கொடநாட்டில் அதிக மழை பதிவாகியுள்ளது. அறுவடை பணிகளை துவங்கியிருந்த காய்கறி விவசாயிகள் மீண்டும் கனமழை பெய்ய துவங்கியுள்ளதால் கவலை அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கனமழை காரணமாக வயலில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்குகள் மண்ணுக்குள்ளேயே அழுகிவிட்டதால் விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் பகுதியில் நாமகிரிப்பேட்டை, மெட்டாலா, முள்ளுக்குறிச்சி, உரம்பு, கார்கூடல்பட்டி போன்ற பகுதிகளில் பெரும் அளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பகுதிகளில் குங்குமரோஸ் என்ற வகை கிழங்குகள் அதிகம் பயிரிடப்படுகின்றன. பயிரிட்ட 10 முதல் 12 மாதங்களில் இவை அறுவடைக்கு தயாராகிவிடும். கிழங்கு பயிரிட்ட வயல்களில் 10 நாள்களுக்கும் மேலாக தண்ணீர் தேங்கியதால் மண்ணுக்குள்ளேயே கிழங்குகள் அழுகத் தொடங்கிவிட்டன. இதனால் 2 மாத கிழங்குகளை 9 மாதங்களில் அறுவடை செய்ய வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு மூட்டை மரவள்ளி கிழங்கு வெறும் 60 இருந்து 80 ரூபாய் அளவுக்கு விலை போவதால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மரவள்ளி கிழங்கு வச்சுருக்குறோங்க. நாங்கள் மழை அதிகமாக பெஞ்சு ஊற்று எடுத்து எல்லாம் நஷ்டத்துக்கு பிடுங்குறோங்க. ஒரு வருஷம் 12 மாதம் ஆகிற கிழங்கு 9 மாதத்துலேயே பிடிங்கிட்டோங்க. ஒன்றுமே இல்லைங்க. விலை கேட்டால் எதுவும் இல்லைன்னுங்கிறாங்க. எல்லாம் அழுவி போச்சுங்க. காட்டில் ஒன்றும் இல்லாத போயிடுதுங்க. அமராவதி அணையிலிருந்து திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு பகுதிகளான 54,000 ஏக்கருக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்த கனமழை காரணமாக அமராவதி அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் மட்டும் 10 அடிக்கும் மேல் உயர்ந்துள்ளது. திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிக்கு வினாடிக்கு 400 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதேபோல் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு 408 கன அடி நீர் வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணையின் மதகுகளை மாவட்ட ஆட்சியர் கு. கோவிந்தராஜ் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். விவசாயிகளுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இருந்த போதிலும் இந்த தண்ணீர் கடைமடை பகுதி வரைக்கும் முழுமையாக எல்லா விவசாயிகளுக்கும் சென்றடைய வேண்டுமாய் பொதுப்பணித்துறை அதை எடுத்து விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் தேசிய செயலர் சு. திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு ஆகிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் பொறுப்பேற்று சுமார் 1.5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தலின் போது கட்சியின் சார்பிலும் மோடியின் சார்பிலும் தரப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு மோடியினுடைய அலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மோடியுடைய மாயை அகற்றப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் குற்ற செயல்களை தடுத்து நிறுத்தும் நோக்கில் ஹலோ போலீஸ் என்ற தொலைபேசி எண் இணைப்பு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன், குற்றச் சம்பவங்களையும் தடுக்கும் வகையில் ஹலோ போலீஸ் என்கின்ற புதிய கைபேசி எண் என்றை அறிமுகப்படுத்தினார். 8300071100 என்ற இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் காவல்துறையினரின் வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திற்கே சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பொதுமக்கள் அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனாக்க 8300071100 இந்த ஃபோன் நம்பருக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணால் போதும். 24/7 பேஸில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அது இமீடியட்டாக நாங்கள் ஒரு இங்கே கண்ட்ரோல் ரூமில் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிட்டு இமீடியட்டாக கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அந்த ஸ்பாட் டிஸ்டர்பன்ஸ் ஸ்பாட்டுக்கு இமீடியட்டாக போயிட்டு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க.
கேரளத்தில் மன்னார்காடு பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பில்லூர் வனப்பகுதியில் நக்சல் ஒழிப்பு சிறப்பு பிரிவு காவல்துறையினர் தேடுதல் சோதனைகளை நடத்தி வருகின்றனர். மன்னார்காடு அருகே உள்ள அம்பலபரா என்ற பகுதியில் தேடுதல் வேட்டையின் போது மாவோயிஸ்டுகளுக்கும் கேரள வனத்துறையினருக்கும் இடையே 2 நாட்கள் முன் மோதல் ஏற்பட்டது. தப்பிச் சென்றுவிட்ட மாவோயிஸ்டுகள் தமிழக பகுதிகளுக்குள் ஊடுருவலாம் என்பதால் 2 மாநில எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பில்லூரை ஒட்டிய அடர்ந்த வனப்பகுதிகள், நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளிலும் ஆதிவாசிகள் வசிக்கும் பகுதிகளிலும் சிறப்பு காவல்துறையினர் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் காவல்துறையினர் ஊழலில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் AK சிங் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் காவல் நிலையங்களை வலைதளத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வசதியாக citizen.police.py.gov.in என்ற புதிய இணையதளத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். விழாவிற்கு தலைமை வகித்து பேசிய துணைநிலை ஆளுநர் AK சிங், புதுச்சேரி காவல்துறையில் ஊழல் நடப்பதாக தனக்கு பல்வேறு புகார்கள் வருவதாக தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத் துறையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர், ஊழல் புகார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். Government officers, that includes the police, are aware that they cannot indulge in corruption, and if they do, then they will be caught. This is my promise to you that I will ensure that corruption is greatly reduced, because there is no place for corruption in the 21st century. I've been getting reports from various quarters. We cannot allow this to happen. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகையில் வாழைத் தோட்டத்தில் மின்சாரம் பாய்ந்ததில் காட்டு யானை உயிரிழந்தது. இதன் அருகிலேயே சந்தேகமான சூழலில் விவசாயம் இறந்து கிடந்ததால் வனத்துறையினரும் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதி அருகே உள்ள லிங்காபுரத்தைச் சேர்ந்தவர் ராமையா கவுடர். இவருக்கு சொந்தமான வாழைத் தோட்டத்தை சுற்றி மின்வேலி அமைத்துள்ளார். இந்த தோட்டத்தில் 20 வயது மதிக்கத்தக்க காட்டு யானை இறந்து கிடந்தது. இங்கிருந்து 50 அடி தொலைவில் தோட்ட உரிமையாளர் ராமையா கவுடரும் இறந்து கிடந்தார். வாழைத் தோட்டத்திற்கு பாதுகாப்பிற்காக மின்வேலி போடப்பட்டிருந்தது. காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இயற்கை முறையில் உணவு உற்பத்தியை மேற்கொள்வது பற்றி உதகையில் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. உதகையில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை, உபாசி மற்றும் உயிர்ச்சூழல் மறுசுழற்சி வேளாண்மை அமைப்பு சார்பில் இயற்கை மேலாண்மை பற்றிய விவசாயிகளுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மண்வளத்துறை மேம்படுத்துவது, பயிர் சுழற்சி, கால்நடை வளர்ப்பு, பண்ணையில் தீவனம் மற்றும் உரங்களுக்கான தேவையில் சுயசார்பு பற்றி விவசாயிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. விவசாயிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து இயற்கை வேளாண்மை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கில் ஜெர்மனி, அமெரிக்கா, ஸ்வீடன் நாட்டு பிரதிநிதிகளும், ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்ட விவசாயிகளும் பங்கேற்றனர். ரசாயன பயன்பாடு இல்லாத காய்கறியை நம்ம மறுபடியும் நீல டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வரணும். ரசாயனம் இல்லாத ஒரு காய்கறி விவசாயம்ன்றது நம்ம தாத்தா காலத்து விவசாயம் தான். அது ஒன்றும் புதுமை கிடையாதுங்க. இப்போ தான் ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ஒரு பேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையில இயற்கை விவசாயம்ன்றது நம்ம தாத்தா காலத்து விவசாயத்தை மறுபடியும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஈரோடு அருகே லக்காபுரத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான கந்துரி விழாவும் கூட்டு பிரார்த்தனையும் நேற்று நடைபெற்றது. ஈரோடு மாநகரில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் கொடிய நோய் பரவி குழந்தைகள், பெரியவர்கள் என ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய பெரியோரின் ஆலோசனைப்படி லக்காபுரம் பகுதியில் கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டதும் நோயிலிருந்து ஈரோடு விடுபட்டதாக நம்பப்படுகிறது. இப்போதும் தொடரும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த திங்கட்கிழமை இந்துக்களுக்கு சொந்தமான இந்த வனப்பகுதிக்கு ஈரோடு, பெருந்துறை, கொடிமுடி, கோவை, சென்னை போன்ற இடங்களில் இருந்து முஸ்லிம்கள் குடும்பத்துடன் வருகிறார்கள். இந்த ஆண்டும் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் குடும்பத்துடன் வந்து கூடாரங்களை அமைத்து தங்கி இங்கே கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் இங்கேயே சமைத்து இந்து கிறிஸ்தவ நண்பர்களுடன் உணவருந்தி பின் மீதி உள்ள அனைத்து உணவுப் பொருட்களையும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிவிட்டு சென்றனர். மத நல்லிணக்க விழாவைப் போல நடைபெறும் இந்த திருவிழாவில் பங்கேற்று பிரார்த்தனை செய்தால் நோய் பாதிப்பு தீரும் என்றும் குழந்தை பேறு கிடைக்கும் என்றும் மக்கள் நம்புகின்றனர். பல நூற்றாண்டு காலாக நடந்து கொண்டு வரக்கூடியது கந்தூரி. மாற்று மதத்தினர்கள், முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் மற்ற பலதரப்பட்ட ஜாதி மக்களை ஒன்றாக சேர்ந்து இது ஒரு கூட்டு துவாவாக மத நல்லிணக்கத்திற்காக வேண்டி
கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு துவாவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து ரொம்ப இதாக இருந்து எல்லா ஜனங்களும் துவா பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்டதெல்லாம் இங்கே எங்களுக்கு நாடுனது எல்லாம் எங்களுக்கு அல்லாவும் இவங்களுடைய துவா பறக்கத்து கொண்டு எங்களுக்கு எல்லாம் சிவியாக்கி கொடுக்குது. நல்லபடியாக நான் கேட்ட காரியம் நடக்கும். பிறந்ததுலேருந்து நான் இங்கே தான் வந்துட்டுருக்கேன். எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, பாட்டி, எங்கள் குடும்பம் வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். வந்து சாமி படுவோம்னுங்க, இந்த சப்பாத்தி சுட்டு அப்புறம் இது கறிக்குழம்பு வச்சு பாத்தியை ஊற்றி எல்லாத்தையும் பண்ணுவேன். எல்லா துவாவும் எல்லாம் கேட்பேன். சாப்பாடு மிச்சம் கொண்டுட்டு போக மாட்டோம். இங்கேயே எல்லாமே செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி லக்காபுரத்தில் ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கு. வீட்டுக்கு 2-3 பேர் இறந்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து கூட்டு பிரார்த்தனை செஞ்சு அந்த நோய் போயிடுச்சு. அதனால அதுலேருந்து வருஷம் இங்கே எல்லாரும் ஒன்றா கூடி கூட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க. சென்னையில் தொடர்ந்து பெய்த கனமழையிலும் நிரம்பாத அயனாவரம் காசி விஸ்வநாதர் கோவில் குளத்தை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் கடந்த 15 நாள்களாக பெய்த கனமழையால் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பல கோவில் குளங்கள் நிரம்பியுள்ளன. சில கோவில் குளங்களில் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. ஆனால் அயனாவரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் குளத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. இது பற்றி வேந்த சிறப்பு செய்தியில் நிரம்பாத குளங்கள் பற்றி செய்தி ஒளிபரப்பானது. இந்த நிலையில் காசி விஸ்வநாதர் கோவில் குளத்தை பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. சாலையில் வீணாக செல்லக்கூடிய மழைநீரை கோவில் குளத்திற்குள் செல்ல வடிகால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பு சீனா, ரஷ்யா அதிபர்கள் முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என சீனாவும் ரஷ்யாவும் முடிவெடுத்துள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் பருவநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாட்டில் தொடக்க அமர்வுக்கு பின்னர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச மற்றும் பிராந்திய அளவில் இரு நாடுகளின் நலன்கள் தொடர்பான பிரச்சினைகளை இரு நாட்டு அதிபர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உலகளாவிய விஷயங்கள் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரு நாட்டு தலைவர்களும் அடிக்கடி சந்திக்க வேண்டியதன் அவசியம் பற்றி குறிப்பிட்ட சீன அதிபர் ஜி ஜின்பிங் அனைத்து துறைகளிலும் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்பட சீனா விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் பற்றிய ஜியின் கருத்தை ஒப்புக்கொண்ட ரஷ்ய அதிபர் புதின் தற்போதைய சர்வதேச சூழ்நிலை மிகவும் சிக்கலானதாகவும் மாறுவதாகவும் இருக்கும் நிலையில் சீனாவுடன் ஒத்துழைக்க ரஷ்யா பெரிதும் விரும்புவதாக குறிப்பிட்டார். மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான குவாதமாலாவில் சிறைச்சாலையில் கைதிகளுக்குள் ஏற்பட்ட கலவரத்தில் 16 சிறை கைதிகள் கொல்லப்பட்டனர். குவாதமாலாவில் நகரான எஸ்குவின்லாவில் உள்ள சிறைச்சாலையில் கைதிகளுக்குள் பெரும் கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் 16 கைதிகள் கொல்லப்பட்டதுக்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கலவரத்தின் போது உயிரிழந்த கைதிகளின் உடல்கள் அனைத்தும் தொடர் விசாரணைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சிறைகளில் அடிக்கடி கலவரம் நடைபெறும் குவாதமாலாவில் அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரம் இதுதான் என கருதப்படுகிறது. இந்த சிறையில் 600 கைதிகளை மட்டுமே வைத்திருக்க முடியும். ஆனால் குவாதமாலா சிறைகளில் இடம் பற்றாக்குறை காரணமாக கலவரத்தின் போது சிறையில் 3092 கைதிகள் இறந்துள்ளனர். இந்த கலவரத்தை தொடர்ந்து பாதுகாப்புக்காக சிறப்பு காவல் படையினரும் இராணுவத்தினரும் சிறை வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். Y poco a poco se fue dando cuenta que había habido una riña entre los reclusos y hasta este momento se ha hecho el conteo oficialmente que son 16 personas muertas. Posiblemente hay 3 decapitados, pero es algo que se está por confirmar de parte de las autoridades. உலக ஹாக்கி லீக் இறுதி சுற்றுப் போட்டியில் நெதர்லாந்து அணி 3-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணியை வீழ்த்தியது.
2015 உலக ஹாக்கி லீக் இறுதி சுற்றுத் தொடர் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இந்திய அணி தன்னுடைய 3வது மற்றும் கடைசி லீக் போட்டியில் வலிமையான நெதர்லாந்து அணியை எதிர்கொண்டது. போட்டியின் தொடக்கம் முதலே நெதர்லாந்து வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். இந்த அணியின் மிங்மேடன் 36வது நிமிடத்திலும் மெர்கோ 43வது நிமிடத்திலும் கோல்களை அடிக்க நெதர்லாந்து அணி 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. இதற்கு பதிலடியாக இந்திய அணி சார்பில் கிங்ஸ்லன் சனா சிங் 47வது நிமிடத்தில் ஒரு கோலை அடித்தார். சற்று நேரத்தில் 54வது நிமிடத்தில் நெதர்லாந்தின் ரோயல் பெவென்டீஸ் அணிக்கான 3வது கோலை அடித்தார். இதன் பின்னர் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் 3-1 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் சேலத்தில் நேற்று தொடங்கின. டிசம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் மாநிலம் முழுவதிலுமிருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 3 பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டிகளில் சிலம்பம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை நீடிக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இரவு முழுவதும் தொடர் கனமழை, புதுச்சேரி மற்றும் சென்னை உள்பட 6 மாவட்டங்களில் விடுமுறை. முல்லை பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீர் தேக்கலாம், கண்காணிப்பு குழு தலைவர் நாதன் தகவல். இணக்கமான வளர்ச்சி, பருவநிலை பாதுகாப்பு, பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஒபாமா உறுதி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.